வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் பிரதீப்போட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு மெடிக்கல் ரூம் போயிட்டு ஒரு பல விஷயங்கள், அதிர்ச்சிகரமான விஷயங்கள் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராங்க்லாம் கூட நடந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு காலில் அடி, முதுகில் அடி, தலையில் அடியா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காலில் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்களே, அதை எடுத்து பார்க்கும்போது டாக்டர் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாக ஆரம்பிச்சிருச்சு, இது மூலிமா எந்த பிரச்சனையும் இல்லை, கூடி சீக்கிரத்தில் அந்த கால் ஹீலாயிரும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் காலில் கட்டவரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டவரில் ஏதோ 2-3 கிளாஸ் பீசஸோ ஸ்பேசம் வருதுருக்கு போல், அதை க்ளீன் பண்ணி அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அது ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு பிரச்சனை. இது 2. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா தூக்கி ஃபோர்ஸில் முதுகில் அடித்தார் பாருங்க. ஸோ அந்த இடம் ஹெவியாக டேமேஜ் ஆகிட்டு பல இடத்துல முதுகு வலின்ற மாதிரி நேற்று சொல்லிட்டு இருந்தார். ஸோ நேற்று அந்த பெட்லேருந்து படுத்துட்டு இருப்பார், ஏந்து வருவார், ஒரு கமெண்ட்டை சொல்லுவார், திரும்ப போய் படுத்துப்பார். நார்மலாகவே அப்படி தான் பண்ணுவார். பட் நேற்று அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்தளவுக்கு முதுகு வலி, அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தே சொல்ல முடிஞ்சது. அந்தளவுக்கு ஒரு ஹெவியான வலி இருந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா அவர் போட்ட ஃபோர்ஸ் ஹெவியான ஃபோர்ஸுங்க. அது பில்லாக இருந்தாலுமே ஸோ போட்டவொடனே பார்த்தீங்கன்னா இதில் தலையில் அடிபட்டுச்சான்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ செம்மையாக ரெஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த வகையில் அதை முதுகு வலின்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மெடிக்கல் ரூம் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதுகில் என்ன தான் ஆகிருக்கு, என்ன தான் அடிபட்டிருக்குன்றதை டாக்டராலேயே ஃபிகர் பண்ண முடியலையா, இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னதாகவும், அடுத்து தலையில் அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி தலையை செக் பண்ணும்போது தலையில் எந்த ஒரு அடியும் இல்லை அப்படின்ற மாதிரி கிளியராக இருக்குது. சரி, இதோட முடிஞ்சிச்சுப்பா அவ்வளோன்னு நினச்சா, பட் அந்த செஸ்ட்டு பக்கத்துலேயும் ஏதோ ஒரு வலிகள் இருக்குது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் எப்படியோ ஏதோ ஒன்று ஆகிருக்குன்ற மாதிரி டாக்டர்லாம் அதையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அந்த போட்ட ப்ரெஷரில் செஸ்ட்டு சைடும் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அது நேற்று நைட்டு சொல்லும்போது, ஸோ அதை யுகேந்திரன், விக்ரம் இதெல்லாம் சொல்லும்போது அவங்க 2 பேருமே கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுங்க. என்னடா சொல்கிற, இது எப்படா அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க மெடிக்கல் டீமு. ஸோ அடுத்ததாக எதனா நடக்கணும்னு நினச்சா மேபி எக்ஸ்ரே இல்லைனா அந்த ஸ்கேனிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வலிகள் எதுவுமே சரியாகலாம், இப்போதைக்கு டேப்லெட் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது எதுவுமே சரியாகலைன்னா அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஸ்கேனிங்கும் இதுக்கு எக்ஸ்ரே இந்த மாதிரி ப்ராசஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அப்டேட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நேஷனல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.